Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 5.1ல fourth sumல first and second subdivision பார்க்க போறோம். Which of the following are APs? So இங்க கொடுத்திருக்கிற sequenceல எதெல்லாம் AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. APனா common difference சேமா வரணும். So நம்ம தான் check பண்ண போறோம். If they form an AP, ஒருவேளை அது AP-ஆ இருந்துச்சுன்னா find the common difference D. So common difference சேமா இருக்கும்ல AP-ஆ இருந்துச்சுன்னா so அந்த common difference D-ய கண்டுபிடிங்க and write 3 more terms. So அதுல இருந்து இன்னும் 3 more terms கூட எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So first one பாருங்க 2, 4, 8, 16. AP-ஆன்னு check பண்றதுக்கு first D1, D2, D3 எழுதிக்கோங்க. D1ன்றது second term minus first term and D2ன்றது third term minus second term and D3ன்றது fourth term minus third term. இப்போ இந்த 3 valuesமே equal-ஆ பாருங்க. So 4 minus 2 is equal to 2. 8 minus 4 is equal to 4 and 16 minus 8 is equal to 8. So இது மூணுமே சேம் கிடையாது. இங்க D1, D2, D3 is not equal, hence it is not an AP. So hence it is not an AP. கொஸ்டின்ல ஏபியா இருந்தாதான் நம்மள 3 டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சு காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. நம்ம காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிக்கும் போது அது ஏபி இல்லைன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு மேல கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்மும் அதே மாதிரி d1 is equal to second term minus first term. So 5/2 minus 2. அதே மாதிரி d2 is equal to 3 minus 5/2 and d3 is equal to 7/2 minus 3. So fraction denominator same ஆக்குங்க. So இந்த மொத்த term 2ஆல multiply and divide பண்ணுங்க. So 5/2 minus 2 into 2, 4/2. So is equal to 5 minus 4, 1/2. ஏன்னா denominator same வந்துருச்சு. So இங்கேயும் denominator same ஆக்குங்க. So இந்த term 2ஆல multiply and divide பண்ணுங்க. So பண்ணும்போது 3 into 2, 6/2 minus 5/2. So 6 minus 5, 1/2. Denominator 2. So T3, so இங்க 3 இருக்குது. So 2ஆல multiply and divide பண்ணும்போது 7/2 அப்படியே வரும். Minus 3 2ஆல multiply பண்ணுங்க. 3 2s are 6 divided by the 2 is equal to 7 minus 6 is equal to 1/2. So இங்க பாருங்க common difference எல்லாமே சேமா தான் வந்திருக்கு. அப்போ இது AP தான். ஸோ இங்கே D1, D2, D3 ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால இது ஏபின்னு சொல்லுவோம். ஸோ ஏபின்னு இருந்தால் அவங்க இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க 3 more terms கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 3 more termஸும் கண்டுபிடிச்சிடலாம். 3 more terms கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு இதுக்கு அடுத்த டேர்ம் கிடைக்கும். 3 more terms கண்டுபிடிக்க போறோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் 7/2 அது கூட காமன் டிஃபரன்ஸ் 1/2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும் 8/2. அதே மாதிரி ஸோ இப்போ அடுத்த டேர்ம் கிடைச்சிருச்சு. அதனால 8/2 plus 1/2 is equal to 9/2. 9/2 plus common difference 1/2 is equal to 10/2. ஃப்ராக்ஷன்ல இருக்கு. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 4s are 8. ஸோ இங்க 4 வந்துடும். ஸோ 2 1s are 2, 2 5s are 10 is equal to 5. So next 3 terms 4, 9/2, 5. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.